நிறைய அடிமட்டமாக ஒரு குழந்தை வரம் இல்லைன்னு சொன்னா ஒரு சில வைத்தியர்கள் கூட இந்த பண்ண தெரியாம வழி முறை கூட இருந்து நாங்கள் இப்போது உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற தமிழ் அன்பர்களுக்கு ஆன்மீக அன்பர்களுக்கும் மற்றும் ஒரு காணொலியை வழங்குவதற்காக ஒரு இருந்திருக்கின்றோம். நாங்கள் இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற காளியம்மாள் ஆலயம் மட்டக்களப்பினுடைய புன்னச்சோலை காளியம்மாள் ஆலயத்தினுடைய வழிபாட்டை மக்கள் அலைமோதுகின்ற காட்சியினையும் இந்த ஆலயத்திலே நாங்கள் காட்சிப்படுத்துவதற்காக காணொளிப்படுத்தி உங்களுக்கு வெளியிடுவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அன்பார்ந்த பக்த அடியார்கள் அலைமோதுகின்றார்கள். வீதியெல்லாம் பயணிக்க முடியாத வண்ணம் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. நாளைய தினம் தீமிதிப்பு இடம்பெற இருக்கின்றது. சோலை காளி கோயிலினுடைய சிறப்பை நாங்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிகவும் அழகாக தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய உள்நுழைவதற்கான வீதியினுடைய மின் விளக்கினுடைய அழகு காட்சியினை நாங்கள் இன்று காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக அம்மனுடைய ஆலய முந்தலுக்கு நுழைவதற்கு முன்பதாக ஆரம்பத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றோம். பாராட்டி அவருக்கான அவரை வாழும்போதே வாழ்ந்தவர். நிச்சயமா இந்து குருமார்கள் சைவ தமிழாக இந்த ஆலயத்தினுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இருந்து உள்புறமாக அமைந்திருக்கின்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தினை தரிசித்து இதனை காணொலிப்படுத்தி மக்களுக்கு வெளியிடுவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் அந்த வீதியிலே பயணித்துக் கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக அழகு பொருந்திய மின் விளக்குகள், மிகவும் அலைமோதுகின்ற மக்கள் கூட்டம், வெள்ளமாக மக்கள் அலைமோதுகின்றார்கள். ஆலயத்தினுடைய கோபுர தரிசனத்தை அறிவித்து நாங்கள் இன்று வருகை தந்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கக்கூடிய வகையிலே இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. முதல் தடவையாக இந்த ஆலயத்தினை காணொலிப்படுத்தி வெளியிடுவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அம்மனுடைய அழகுகள் ஆலயத்தை நாங்கள் தற்போது வந்திருக்கின்றோம். ஆலயத்திலே பெற சிறப்பு நிகழ்ச்சிகளும் ஆலயத்தினுடைய அறங்காவல் சபையினுடைய தலைவராக சின்னையா அவர்களுடைய வாழும் போதை வாழ்த்து போகன் என்ற செய்திகள் இந்த ஒலிபெருக்கும் மூலம் மின் விளக்குகளால் எந்த அளவு இது அம்மாள் வரவேற்புக்குரியதாக இந்த உள்புறமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய இந்த சின்னையா அவர்கள் பரபக்காவடிகள் ஒன்றாக அலைமோதி சென்று கொண்டிருக்கின்றது. கோபுரம் 9 நவதள கோபுரங்களை கொண்டது. 48 வருடங்களாக ஒரே ஒரு தலைமைத்துவத்தை வைத்து வருகின்ற சின்னையா அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புன்னைச்சோலை காளி கோயில் வாருங்கள். வந்து கொண்டிருப்பது இந்த அளவு நேரமும் காணொலிகளாக வருகை தந்திருக்கிறது. அம்மனுடைய அதே முன்வாயிலுக்கான தரிசனம்.
வீதியோரமாக சிறுகடைகள், ஐஸ்கிரீம் வேன்கள், ராசகோபுரத்தை தற்போது காண்பித்திருக்கின்றோம். தற்போது நீங்கள் பாருங்கள், வாயிலுக்கான மகா தரிசனத்தை நாங்கள் பெறுவதற்காக இன்று கோபுரத்துக்கு 9 நவதளங்களை கொண்ட இந்த அழகிய கோபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மிகவும் சிறந்த ஆலயங்களிலே இந்த பின்னச்சோலை காளியம்மாள் ஆலயம் மிக உயர்வான கோபுரத்தை கொண்ட இந்த ஆலயத்தை நாங்கள் அன்று தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த மக்கள்கள் அலைமோதுகின்றார்கள். பார்ப்போம். வீதியோரங்கள், நிறைவான கடைகள், அம்பாளை தரிசிப்பதற்காக நாங்கள் உள்நுழைந்து கொண்டிருக்கின்றோம். எங்கிருந்தாலும் அனைத்து மக்களும் அம்பாளை தரிசிக்க கூடிய வகையிலே அம்பாளுடைய முன் வாயிலை நாங்கள் அடைத்திருக்கின்றோம். அம்பாளை வணங்கிவிட்டு நாங்கள் இப்போது அந்த காலை கழுவுகின்ற இடத்துக்கு வருகின்றோம். இங்கு புனிதமான தீமிதிப்பை பாருங்கள். புன்னை சோலை காளி கோயில் இருக்கின்றோம். நாங்கள் உள்நுழைவதற்காக இருக்கின்றோம். அம்மாளை உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற ஆன்மீக அன்பர்கள் இன்னங்கள் இருந்து வழிபடக்கூடிய வகையிலே இவற்றை நாங்கள் காணொளிப்படுத்தி இதற்காக உள்நுழைகின்றோம். அடியவர்க்கு அருள் புரிய காத்திருக்காள், அவள் அடியவர்க்கு அருள் புரிய காத்திருக்காள். ஒவ்வொரு வாயிலின் ஊடாக நாங்கள் உள்நுழைந்து கொண்டிருக்கின்றோம். அம்மாளுடைய ஒவ்வொரு சிறப்பினையும் வழிபடுவதற்காக நாங்கள் அந்த கோபுரத்தின் வாயிலாக வருகிறது விநாயக பெருமானுடைய ஆலயத்தினை தரிசிப்பதற்காக சென்று அம்பாளுடைய ஆலயத்தை தரிசிப்பதற்காக செல்ல இருக்கின்றோம். இந்த ஆலயத்தை தரிசித்து விட்டு மக்களுடைய அலைமோதுகின்ற காட்சியை பாருங்கள். எமது சமயத்தின் முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானுக்குரிய வணக்கத்தை வணங்கிவிட்டு அம்பாளுடைய ஆலயத்தை நாங்கள் செல்ல இருக்கின்றோம். சோலை காளி கோயில் வாருங்கள். நாளைய தினம் மாலை தினத்திலே தீமிதிப்பு இடம்பெற இருக்கின்றது. அந்த தீக்குழிகள் ஓட்டப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான மலைகள் சாத்தப்பட்டிருக்கின்றது. அம்மாளை தரிசிக்கின்றோம். இங்கு புனிதமான தீமிதிப்பை பாருங்கள். கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு உதித்திடுவாள், அம்மன் உதித்திடுவாள், காளி உச்சரிப்பின் எந்திரத்தில் நிலைத்திடுவாள். பௌர்ணமி நாள் பக்தர் வெள்ளம் கூடுதாம், அதை பார்க்கும் மனம் மீண்டும் வர ஏங்குதாம். மஞ்சள் குளித்து மாலை அணிந்து வலம் வருவாளே, காளி வலம் வருவாளே. தஞ்சமென வருவோர்க்கு நலம் தருவாள், நெஞ்சம் உருகும் உடுக்கை ஒலி இசைத்திடும். வினை
நாங்கள் தற்போது அம்பாளுடைய ஆலயத்தினை சுற்றி வளைத்து இதனுடைய அழகினை காட்டுவதற்காக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் பிரம்மாண்டமான புகழ்பூத்த இலகுவாக வரங்களை அள்ளி கூடுகின்ற பார்வையிடுகின்ற இடங்களில் எல்லாம் பக்தர்களை கவருகின்ற பாவங்களை போக்க வல்ல பின்னச்சோலை காளியம்மாளுடைய ஆலயத்திலே நாங்கள் அன்று அதனுடைய சூழலையும் அழகையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அம்பாளுடைய பின்புறமாக ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற மாவட்டத்திலே புகழ்பூத்த ஆலயம். பரிவார தெய்வங்களுடைய அழகுகள் மீண்டும் கேட்கும் வரம் தந்திடுவாள். பஞ்சம் நீங்கி தீவினைகள் தொலைந்திடுமாம். நம்ம பஞ்சம் நீங்கி தீவினைகள் தொலைந்திடுமாம். சோலை காளி கோயில் வாருங்கள், இங்கு புனிதமான தீமிதிப்பை பாருங்கள். வண்ண சேலை அடுத்து சாத்தி கொழுவிருக்காள். அடியவர்க்கு அருள் புரிய காத்திருக்காள். அவள் அடியவர்க்கு அருள் புரிய காத்திருக்காள். சின்னையா ஆலயத்தினுடைய சின்னையா தலைவர் அவர்கள் 48 ஆண்டுகள், இந்த வருடத்துடன் 48 ஆண்டுகள் அந்த ஆலயத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு அவரை வாழ்த்தி இந்த உடுக்கை இசையுடன் இந்த ஆலயத்தினுடைய பக்தர்களால் தலைவரை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவற்றை பாருங்கள். இவ்வளவு சிறப்பான சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற ஓ நம சிவாய என்கின்ற பாடலை பாடி பல்வேறுபட்ட உடுக்கைகளை கொண்டு உடுக்கை ஓசையுடன் அந்த தலைவருக்கான கௌரவத்தை தொடர்ந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கதிரையிலே அமர்ந்திருக்கின்றவர் தான் இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்த சபையினுடைய தலைவர். சோலை காளி கோயில் வாருங்கள், இங்கு புனிதமான தீமிதிப்பை பாருங்கள். நாங்கள் இந்த புன்னச்சோலை அம்மாளுடைய ஆலயத்திலே வருகை தந்து இதனை காணொளிப்படுத்துகின்ற வேளையில் இந்த 48 வருடங்கள் தலைவராக இருந்த இந்த மாபெரும், நான் ஏற்கனவே மாவட்டத்தில் இருக்கின்ற ஆலயங்களிலே அவ்வாறு ஒருவர் இருக்க முடியாது. அதை விட எங்களுடைய கிராமிய கலையான இந்த உடுக்கை இசையும் மிகவும் நாங்கள் காணொளிப்படுத்தியிருக்கின்றோம். அதை விட உங்களுடைய சொற்பொழிவுகள் என்றது இந்த ஆலயத்திலே சைவ மக்களை தூண்டுகின்ற, உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் ஆன்மீக அன்பர்களுடைய உள்ளங்களை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயம் எவ்வாறு சிறப்பு வாய்ந்தது ஐயா? இந்த தலைவரை எவ்வாறு கௌரவிக்கணும் என்று நீங்க நினைத்தீர்கள்? நான் ஐயா அவர்கள் மிச்ச காலம் எனக்கு மணிமந்திர உடுக்கை கலை மாமன்றம் ஊடாக இவரை கௌரவிக்கொண்டு நிறைய நாள் ஆசை. பணி அவர் அந்த சிறுபர் முதல் பெரியவர் வரை அறியாத கொடுப்ப இன்னொருத்தருக்கு வேலை சொல்ல மாட்டேன். அவருடைய பணி எதுவும் அதை செய்வோம். மற்றது இந்த தீக்கட்ட தீமூற்று இந்த 4 கண்ட காலம், நான் 25 வருடங்களாக நான் இந்த ஆலயத்துக்கு வந்து
அந்த காலத்துல இருந்து அவர் தீக்கட்டை பக்கத்துல தூங்கி 5 நாளும் அந்த வாசல்ல தூங்குவார். 5 இரவு சடங்குன்னா அந்த சூலத்தை கொண்டு குத்தி பிடிப்பார் விடத்தை வச்சு. அது எல்லா தெய்வம் வந்து அதுல சரணாகி அவருக்கு அருள் கொடுத்து தான் தெய்வம் தலையாடு. அப்படி ஒரு கட்டுக்கோப்பு இந்த இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைப்படுத்தி. நீங்கள் இந்த இடத்தை சேர்ந்த நான் டிஎஸ்பி நான் கலாச்சார அதிகார சபையின் தலைவராக இருக்கிறேன். டிஎஸ் இருக்கிறாரு, நான் தலைவராக இருக்கிறேன். உங்களுடைய இந்த சொற்பொழிவுகள் மக்களுக்கு சென்றடைகின்ற விதங்கள் நான் பார்க்கின்றேன். மிகவும் உங்களை விட்டு நான் பக்கத்து இடத்துல சொன்ன 24 மணி நேரமும் ஐயா பேசக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர். எவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த இடம் அவ்வளவு சால பொருந்த மக்கள் சிறப்பாக இருந்தாலும் இந்த இவ்வாறுபட்ட தலைவர்களை கௌரவித்து ஊக்கப்படுத்தி ஏனையவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் சில விஷயங்களை செய்து சிறந்த கலைஞர்களை கொண்டு வந்து உடுப்பு எல்லாம் அமைத்திருக்கின்றீர்கள். இந்த புன்னச்சோலை அம்மாளுடைய அருள் எந்த அளவு உள்ளதென்று எங்களுடைய பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு நீங்க சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமா அம்மாளுக்கு வந்து நிறைய அடிமட்டமாக ஒரு குழந்தவரம் இல்லைன்னு சொன்னா ஒரு சில வைத்தியர்கள் கூட நீங்க புன்னச்சோலை அம்மாள்கிட்ட சென்று முறையிடுங்க, வழிபடுங்க, நிச்சயமாக அந்த அருள சக்தியை தருவான்னு சொல்லி நிறைய பேர் இங்க அந்த வேண்டுதலை செய்து நிறைய பேர் அந்த குழந்தை பாக்கியத்துல சந்தோஷமா இருக்காங்க. அடிமட்டமாக இருந்த கல்வி தொகைமையில உழைப்பு இல்லாத இருந்த நிறைய ஏழை மக்கள், பாமர மக்கள் இன்றைய தினத்திலே அம்மாளை என்பதனால அவர்களுக்கு ஒரு மேலான வாழ்க்கை, சூட்சமான வாழ்க்கை, ஒரு கௌரவமான வாழ்க்கை, நல்ல கல்வி தொகைகள் மேலாக இந்த அம்மாளுடைய உதகராக இருந்த ஒரு இடம் என்னுடைய சிஷியன் என்று சொல்லுவாங்க. ஒரு விஜிதர் என்று அவர் வந்து ஒரு நிலைய பொறுப்பதிகாரி ஆகிறதுக்கு 3 ஸ்டாரோட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு கூட அவருக்கு வளம் இருக்கு. இப்ப 2 ஸ்டார் இருக்கிறார் ஐபியா. அவருடைய தரப்புதாரியோட மகன் அவரும் இருக்கிறார். அதெல்லாம் அதுக்கெல்லாம் படி வகுத்த இந்த இடத்துல வழிவகுத்த அம்மா. நாங்கள் முதல் தடவை இந்த வருஷம் நாங்கள் முதல் தடவை இங்க வந்த பிறகுதான் எங்களோட மீன் செலுத்தி இந்த ஆலயத்துக்குள்ள உடனுடைய இதுலயும் பூரண பூசை என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. குழந்தை வரை இல்லாதவர்கள், வேண்டுகின்ற நோய்மணிகள் தீர்க்க வல்லவர்கள், தீராத வினைகள் தீர்க்க வல்லவர்கள் அனைவரும் அம்மாளிடம் வேண்டலாம். ஒரு யாழ்ப்பாணம், கொழும்பு, பவுனியா நீர்கடன் செலுத்துவாங்க. நிர்வாகம் அவங்களுக்குள்ள சமூகம் அடிப்படையில் அது மட்டும்தான் அவங்களை நிர்வாக கட்டாயம். அது அனைவரும் அவங்க என்னென்ன அம்மாவிடத்துல வழிபாட்டு முறையை செய்ய வேணுமோ, நம்மளோட கலை கலாச்சாரம் சார்ந்து, சைவம் சமயம் சார்ந்து எதை செய்யணுமோ அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அனைவரும் அனைத்தையும் செய்யும். நிர்வாகத்தின் பொதுச்சாரித்துவத்தை ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வேணும் தானே, டாக்டர் வேலை தானே செய்ய வேணும். அதுக்கு அவர்கள் அவருடைய பணியை செய்கிறார்கள். மேலும் அனைவருக்கும் சமத்துவமான ஒரு உரை வந்தால் ஒரு ஆலயத்தில் ஒரு மனிதன் நயமடையும். அது இங்கே இருக்கின்றது. அனைவருக்கும் சமத்துவமான ஒரு பயணம். அவர்கள் உயர்ந்தவர்கள், சார்ந்தவர்கள், அவங்க அந்த வேறுபாடே இல்லை. ஒரு அன்பும் சார்ந்து அவளுடைய அருள் சக்தியும் இங்கே நிறைவாக இருக்கின்றது. இதற்கு அவங்களுடைய பயணம், அன்பெரும் பயணம், ஒற்றுமை என்ற பயணம், மனிதரை பிறரை மதிக்கிற பயணம். மதிச்சிருவாங்க அனைவருக்கு. எது யாருக்கும் தடை இல்லை, தடை இல்லாத ஒரு பயணம். பாராட்டத்தக்க விஷயம். நீங்க எங்களுக்கு இந்த ஆலயம் சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு வடிவா செஞ்சிருக்கிறீர்கள். நிறைய விடயங்களை காணொலிப்படுத்திருக்கிறோம். இருந்தாலும் உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற அன்பர்கள் தங்களுடைய வாய்த்தளங்களிலிருந்து இந்த காட்சி அம்மாளை வணங்குவதற்கான ஒரு காணொலியை நாங்கள் முழுமையாக வழங்குறதுக்கு நீங்க பூரண ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய அறிவும் ஆற்றலும் சிறப்பும் நாங்கள் காணொலிப்படுத்தியிருக்கின்றோம். அது வளர வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் இவ்வாறானவர்கள் தான் நெறிப்படுத்த முடியும் சைவ சமயத்தை என்றது எங்களுடைய கருத்து. பொதுவாக நீங்கள் இனங்கண்டு வந்து இந்த விடயங்களை செய்கிறது ஏனைய ஆலயங்களிலும் இது அமையணும் கூட வழிகாட்டல் தேவைன்னு நான் விரும்புறேன் ஐயா. இந்த வேளையில் எங்களுக்கு இது சொன்னதுக்கு எங்களுடைய கேடி சிவம்பலக்கன் என்ற யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு நன்றி.